வணக்கம் டாக்டர் புருதவன் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாங்கள் புரோட்டீன் யூரியா பற்றி பேசுவோம். அதை எவ்வாறு சரி செய்வது எப்படி என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். அப்படியானால் முதலில் ஒரு சாதாரண மனிதரின் மூத்திரத்தில் புரோட்டீன் இருக்கிறதா அல்லது இல்லை என்பதை புரிந்து கொள்வதிலிருந்து தொடங்குவோம். அதற்கான பதில் இல்லை. எப்போது எங்கள் உடலுடன், குறிப்பாக எங்கள் சிறுநீரகத்துடன் அல்லது எங்கள் மூத்திரப்பையில் ஏதோ தவறு நடந்தால் அப்போது ஏதாவது காரணத்தால் புரோட்டீன் வரக்கூடும். இப்போது இந்த புரோட்டீன் மூத்திரத்தில் வருவதால் மூத்திரத்தின் உள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சில உடல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எங்கள் மூத்திரம் கொஞ்சம் மங்கலாகி விடுகிறது. தெளிவானதிலிருந்து மேகமயமாக மாறுவது முதல் அறிகுறியாகும். இதை பார்த்து யாரும் மூத்திரத்தில் புரோட்டீன் இருக்கிறதா அல்லது இல்லை என்பதை அறிய முடியும். இரண்டாவது அறிகுறி என்னவென்றால், நாம மூத்திரம் கழிக்கும்போது மூத்திர கிண்ணத்தில் நிறைய நுரை உருவாகிறது. சலவை நீரை அங்கே ஊற்றியது போல அல்லது அங்கே ஏற்கனவே சலவை நீர் இருந்தது போல தோன்றுகிறது. நிறைய நுரை உருவாக தொடங்குகிறது. இதனால் இது ஒரு அறிகுறி. யாராவது பார்த்து மூத்திரத்தில் தவறு இருக்கிறது, மூத்திரத்துடன் தவறு இருக்கிறதானால் உடல் பாகத்திலும் தவறு இருக்கலாம். மூத்திரம் சிறுநீரகத்தில் உருவாகி சிறுநீர் பையில் சேமிக்கப்படும், வெளியே செல்கிறது. அப்படியானால் யாருடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட தொடங்கும் போது அது இன்னும் பெரிதாக ஆகவில்லை, ஆனால் அதன் மூத்திரத்தில் புரதம் இருப்பதால் மூத்திரம் நுரை போல் ஆகிவிடுகிறது. மற்றும் இந்த அறிகுறி ஏதேனும் நோயை அடையாளம் காட்டினால் அந்த நோயை அடையாளம் கண்டு விரைவில் சரி செய்வது மிகவும் எளிதாகிவிடுகிறது. ஆனால் 90% நோயாளிகள் இந்த அறிகுறியை அடையாளம் காண முடியாது. ஏனெனில் யாரும் மூத்திரத்தை அவ்வளவு கவனமாக பார்க்கவில்லை. ஆகையால் இன்று இந்த வீடியோவின் பிறகு உங்கள் மூத்திரத்தை ஒரு முறை நீங்கள் சுயமாக பரிசோதித்து அதில் புரதம் இருக்கிறதா அல்லது இல்லை என்பதை பாருங்கள். மூத்திரத்தை ஆய்வகத்திற்கு சென்று புரதம் இருப்பதை சோதிக்கலாம். எனவே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் கவலைகளை நீக்க ஆய்வகத்தில் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் ஏன் வருகிறது என்பதை பார்க்கலாம். அது எங்கு இருந்து வரக்கூடும் என்பதை முன்பே சொன்னேன். அது சிறுநீரகத்தால் வருகிறது. சிறுநீரகத்திற்கு ஏதேனும் வகையில் சேதம் ஏற்பட்டால் சிறுநீரகத்தின் வடிகட்டுதல் பாதிக்கப்படும். இப்போது இந்த புரதம் நம் இரத்தத்தில் சுழல்கிறது, முழு உடலிலும் சரியாக இருக்குது. அது இப்போது உங்கள் சிறுநீரகத்தை ஒரு வடிகட்டியாக கருதினால் இது உங்கள் வடிகட்டி ஒரு அடர்த்தியான புரதம் வருகிறது மற்றும் இது சாதாரணமாக செல்கிறது மனிதனுக்குள். ஆனால் ஏன் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் அல்லது சிறுநீரகத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் புரதம் வந்தால் அழுத்தத்தின் காரணமாக அது வெளியேறிவிடும். உங்கள் சிறுநீரகத்தின் நெஃப்ரான்களில் அது பாஸ்வேர்டாக ஆரம்பிக்கிறது. அது உங்கள் சிறுநீரில் சென்று சிறுநீரை கரைத்து அதை அடர்த்தியாக மாற்றத் தொடங்குகிறது. இப்போது இந்த சிறுநீரில் உள்ள புரதம் இது வெறும் சிறுநீரக பிரச்சனைகளின் காரணமாக மட்டுமே வருவதில்லை. உங்களுக்கு மிகவும் அதிகமான உயர்நிலை காய்ச்சல் இருந்தால் உங்கள் சிறுநீரில் புரதம் வரும். உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் உங்கள் சிறுநீரில் புரதம் வரக்கூடும். நீங்கள் மிகவும் அதிகமாக கனமான உடற்பயிற்சி செய்திருந்தால், அதிகமாக எடையை தூக்கியிருந்தால் உங்கள் சிறுநீரில் புரதம் காணப்படலாம். இந்த 3 காரணங்களிலும் எப்போது புரதம் வரும், அப்போது அந்த புரதத்தை நாங்கள் டிரான்சிட் புரத யூரியா என்று அழைக்கிறோம். டிரான்சிட் என்றால் வந்தது, பெட் மற்றும் சென்றது, அதுவே புரத யூரியா. நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். சிறுநீரில் புரதம் இருப்பது போன்ற நிலைகளில் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் காய்ச்சல் சரியாகும் போது இது சரியாகிவிடும். இரத்த அழுத்தம் சரியாகும் போது இது நிற்கும். நாம் உடற்பயிற்சியை நிறுத்தினால், எடையை தூக்குவதை நிறுத்தினால் அதுவும் சரியாகிவிடும். சரி, ஆனால் உங்கள் சிறுநீரில் தொடர்ந்து இருக்குமானால் அது ஏதோ ஒரு நோயின் காரணமாக இருக்கிறது. அதனால் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது சிறுநீரக நோயாளிகளில் இந்த புரத யூரியா மேலும் பல தகவல்களை நமக்கு வழங்குகிறது. ஒருவருடைய அறிக்கையில் 4+ புரதம் வந்தால் இப்புரதம் மிகவும் அதிகமாக வருகிறது என்று பொருள். இப்பொழுது 4+ புரதம் வந்தால் அதற்கான அர்த்தம் என்னவென்றால் சிறுநீரகம் தினசரி அடிப்படையில் மிகவும் சேதமடைந்துள்ளது. அதனால தான் புரதம் வெளியேறது அதிகமாயிருது. சில அறிக்கைகளில் நாம் புரதம் வருவதை மற்றும் துலக்கத்தில் உள்ளதை பார்க்கிறோம். உங்கள் சிறுநீரின் அறிக்கையில் புரதம் துலக்கத்தில் வருகிறதா என்றால் அது மிகவும் குறைவாகவே வருகிறது.
அப்படிப்பட்ட நோயாளிகள் அங்கு நாம் காண்பது என்னவென்றால் ட்ரீட்மெண்ட் நிலைகள் வேகமாக அதிகரிக்கவில்லை, அவை நிலைத்திருக்கின்றன. 3.5 நாள் அது 3.5ஆகவே பாஸ்லாண்டுகளாக இருக்கும். அது அதிகரிக்காது, குறையாது. புரதத்தின் அளவு எவ்வளவு அளவுக்கு சிறுநீரகத்துடன் சேதம் ஏற்படுகிறது என்பதை எங்களுக்கு தெரிவிக்கிறது. நாம் நமது சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தினால் சிறுநீரில் உள்ள புரதத்தின் அளவும் மாறத் தொடங்குகிறது. இது ஒரு நல்ல அறிகுறியாகும். ஏனெனில் நமது நோக்கம் என்னவென்றால் சிறுநீரில் வரும் புரதம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே. ஏனெனில் அது சிறுநீரகம் இப்போது நிலைத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. சிறுநீரில் உள்ள புரதம் 3+ இருந்து 0க்கு சென்றுவிட்டால் சிறுநீரகம் நிலைத்துவிடும், நமது வளர்ச்சி நிற்கும். மற்றும் இந்த நிலைமை எந்த சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கும் உதவியாக இருக்கும். ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் சிறுநீரை பகுப்பாய்வு செய்ய வேண்டும், அதில் புரதம் உள்ளதா இல்லையா என்பதை. பின்னர் அது நிலையாக இருக்கிறதா இல்லையா என்பதை சரி, அது தற்காலிக புரத யூரியா ஆகும். அதன் பிறகு நீங்கள் அதை சரியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் புரத யூரியா பற்றி புரிந்து கொண்டீர்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.